நேற்று வரைக்கும் ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான், இன்றைக்கி சாமி இறங்கி ஆடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாமி எப்படி மனுஷங்க மேலே இறங்க முடியும்? அதுவும் இந்த மாதிரி ரோட்டில் விழுந்து கிடக்கிறவங்க மேலே எப்படி இறங்குவாங்க? ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சாமி ஆடுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது. நான் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கேன்னா அவன் குடிக்காமல் வேற எங்கேயாவது விழுந்து கிடப்பான். கடவுள் எங்கள் மேலே இறங்குதுன்னு தான் சொல்கிறோமே தவிர நாங்கள் தான் கடவுள்னு யாருக்கிட்டையுமே எப்போவுமே சொல்கிறது கிடையாது. யார் எவருனே தெரியாத ஒரு நபர் வீட்டு முன்னாடி போய் நின்னா கூட அவங்க வீட்டில் நடக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு திரை போட்டு காட்டின மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சக்தி எங்களை அறியாமையே அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல வைக்குது. அதுவும் கரெக்டாகவும் இருக்குது. அவங்க குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்லணும்னு இல்லை. யார் எவருனே தெரியாத நபர்களுக்கு கூட அவங்க குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே எங்களுக்கு அவங்க வீட்டு முன்னாடி திரை போட்டு காட்டும். அதை வச்சு நாங்கள் எல்லாமே சொல்லிடுவோம். சில நேரங்களில் சாமியோட அருள் எங்களுக்குள்ளே இருக்காது. அப்போ அவங்க சாதாரணமாக நம்மக்கிட்ட வந்து கேட்குற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஒரு செகண்ட் கண்ணை மூடி சாமிக்கிட்ட வேண்டிக்குவோம். அப்படி இல்லைனா ஒரு 10 நிமிஷம் நல்லா மேலத்தை அடிக்க சொல்லி சாமியை நல்லா நினச்சிக்கிட்டு நல்லா ஃபுல் அருள் வந்து சாமி ஆடி முடித்ததுக்கப்புறம் சாமியாக தான் அந்த அருள் வாக்கு சொல்லுவாங்களே தவிர நாங்கள் எங்கள் வாயில் வந்ததை அப்படி போகிற போக்கில் சொல்கிறது இந்த அருள் வாக்கு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு சாமி வருமானு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. எனக்கு சாமியும் வராது, எனக்கு அதை பற்றின ஐடியாவும் கிடையாது. சாமி வந்து எல்லார் மேலேயும் இறங்க மாட்டாங்க. எவ்வளோ தான் பக்தியாக இருந்தாலும் சாமி கும்பிட்டாலும் எல்லார் மேலேயும் இறங்க மாட்டாங்க. ஆனால் இறங்குறவங்க எப்படி இருந்தாலும் அவங்க மேலே இறங்குவாங்க.